என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு உடனடியாக ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்வில் வந்தே தீரும். இந்த சத்திய வாக்கை இன்றே இந்த இரவிலேயே உன்னிடம் சேர்த்து விட்டேன். ஞாபகம் வைத்துக்கொள். நான் வாக்கு மீற மாட்டேன். என்னை ஏன் கஷ்டங்கள் கந்தல் துணியைப் போல் இழுத்தடிக்கின்றது என்று வேதனை கொள்ளாதே. உன்னுடைய சூழ்நிலைகள் கஷ்டங்கள் தரவில்லை. அது பழமையான துணி. அதை எடுத்துவிட்டு புத்தம் புதிய துணியை வைக்கவே இந்த நிகழ்வு. உன்னை நான் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீ வண்ணமயமாக இருப்பாய் மகளே. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னில் உள்ள எண்ணங்கள் என்றால், உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் உன்னுடைய மனதிலும் எண்ணங்கள் இருக்குமல்லவா? அதை முதலில் வெளிப்படுத்து. சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம், வலி, பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டிருக்காதே. யாரையும் சொல்லவும் அனுமதிக்காதே. முதலில் நீ ஜெயிப்பாய் என்பதை நீ நம்பு. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் செயல்பட முடியும். மனிதர்கள் தன் வாழ்க்கையில் தான் கொண்ட இலக்கை அடையும் வரை செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் என் பிள்ளையான உனக்கு சில சலுகைகள் உண்டு. முதல் காலடியை மட்டும் முயற்சி செய்து முழு நம்பிக்கையோடு எடுத்து வை போதும். பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை. ஆம் மகளே, நீ முதல் அடியை மட்டும் எடுத்து வை. முற்றிலும் முடிவை தரும் வரை நான் உன்னை அழைத்துச் செல்கின்றேன். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள். கிடைக்க தாமதம் ஆகலாம், ஆனால் ஒருபோதும் தப்பாது. இப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த அப்பாவை நினைத்துக்கொள். இன்னும் தீவிரமாக உன்னை நான் நம்புவேன் என்று சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய். தீவிரமாக போராடு. எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும். நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகளை பெறப்போகின்றாய். ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிசயங்களை பார்க்க போகின்றாய். என் அன்பு குழந்தையே, இன்று என் பிள்ளை நீ வியக்கும் வண்ணம் 100 மடங்கு பலன்களை கைமேல் தர வந்துள்ளேன். எனது இந்த வார்த்தைகளை சற்று கவனமாக கேள். இது இந்த சூழ்நிலையில் உனக்கு மட்டுமே புரியும். உனக்கு புரிந்துவிட்டால் 100 மடங்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். முழுவதுமாக கேள். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற பயத்துடனே வாழ்கின்றாய். அடுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். உன்னுடைய பின்னால் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் எல்லாம் உன்னை தேடி வரும். உனக்கு எப்படி கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும், யார் மூலம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் எனக்கு தெரியும். நான் சரியாக அதை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய துயர் நீக்க உன்னுடைய இல்லம் நாடியும் வருவேன். நீ கேட்பதை உனக்கு தருவதற்காக எந்த நிலையில் இருந்தாலும் நான் வருவேன். நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன். என் குழந்தையே, காப்பதை தவிர வேறெந்த வேலையும் எனக்கு இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய கடமை. எல்லாம் உனக்கு நன்மையாகவே செய்து தருவேன். என் பிள்ளையான நீ யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகுவதில்லை. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாகவே பழகுகின்றாய். உன்னுடைய உண்மையான நேர்மையான குணம் எல்லாம் மதிப்பில்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து வருந்தாதே. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மதிப்பு நன்கு தெரியும். அவர்களுக்கு எப்போதும் நல்லதுதான் நடக்கும். பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கின்றோம் என்றால் நாம் சரியான வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று அர்த்தம். அத்தகைய வாழ்க்கை பாதையை வாழ்வில் இறுதி வரை தவற விடாதே. இன்று நான் உனக்கு தரும் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் சொற்கள் அல்ல, பிரம்மதேவன் எழுதும் தலையெழுத்திற்கு சமம். மனிதனுடைய கர்ம வினைகளின் பலன்களையும் தடுத்து நிறுத்தும் சக்தி வாய்ந்தவை உன்னுடைய அப்பாவின் என்னுடைய சத்திய வாக்குகள். உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதே.
அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் உனக்கு பதில் அளிக்கின்றேன். ஒரு நாளும் கவலை கொள்ளாதே. சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது. ஏதோ ஒரு காரணத்தால் இறைவன் உன்னை காப்பாற்றி இருக்கின்றார் என மகிழ்ச்சி கொள். உனக்கான கால நேரம் வரும்போது நீ இழந்ததையும் கிடைக்காமல் விட்டதையும் நிச்சயமாக பூரணமாக பெறுவாய். அதில் நீ நம்பிக்கை கொள். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் யாவும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய விதி என்றும் தலையெழுத்து என்றும் நொந்து கொள்ளாதே. விதி என்ற பெயரில் எது வந்தாலும் இந்த அப்பா வந்து காப்பார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொள். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயம் பலன்கள் கைமேல் கிடைக்கப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, இன்று நீ இதை பார்த்துவிட்டாய் அல்லவா? இப்பொழுது நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்கப் போகின்றாய் அல்லவா? மனதில் வைத்துக்கொள், இன்றோடு இந்த இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகின்றது. அத்தனை கவலைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். நாளைய விடியல் முதலே நல்ல மாற்றங்களை நீ உணரப் போகின்றாய். நம்பிக்கையோடு முழுமையாக கேள். நான் பெற்றெடுக்காத செல்வமே, உன்னுடைய நிழலே நான் தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்றும் உன்னுடைய கவலைகள் என்ன என்றும் எனக்கு தெரியும். எதை பற்றியும் நீ கலங்க தேவையில்லை. உன்னுடைய வெற்றிக்கு வழி சொல்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. உன்னை மட்டும் விட்டு விடுவேனா என்ன? தொடர்ந்து ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் அனுபவித்தால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று உனக்கு யார் சொன்னது? உனக்கு என்றும் என்றென்றும் துணையாக நிற்கும் நான் சொன்னேனா? உன்னை சுற்றி இருப்பவர்களின் தேவையான கருத்துக்களை மட்டும் வாங்கிக்கொள் என்று உனக்கு நான் எத்தனை முறை கூறியிருக்கின்றேன்? உன் நம்பிக்கையை குலைக்கும் விதத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அதை நீ நம்புவது நியாயமா? உன்னுடைய வாழ்க்கையில் குறை சொல்பவர்களை நம்பும் நீ உன்னுடைய வாழ்க்கையே பிரதானமாக இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்ப மாட்டாயா? கடினமான இரும்பில் இருக்கும் சிறு துரும்பை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும். அதுபோலவே ஒருவனிடத்தில் நம்பிக்கையை குலைக்கும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்தால் அது அவனுடைய வாழ்க்கையை அழிவின் நோக்கி இழுத்து சென்றுவிடும். எனவேதான் எதிர்மறையான கருத்துக்களை காதில் வாங்காதே என்று நான் உனக்கு கூறுகின்றேன். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது, நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை. எனவே தான் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. விழாமல் இருந்தேன், விழாமல் வாழ்ந்தேன்.